கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ரேமா வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் அப்படி ஒரு வார்த்தையை பேச விரும்புகிறார். சங்கீதம் 85:12 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்ம நிறைய நேரத்தில் இந்த டிசிஷன் மேக்கிங் டைமில் இல்லை ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கும் பொழுது நாம் சில நேரத்தில் ஒரு ஆண்டவர் வழி மாறி நீ போகிற பாதை சரியில்லை, நீ கேட்குற காரியம் அது தவறானது, அது என்னுடைய சித்தம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வழி மாற்றி நடத்தும் பொழுது சில நேரத்தில் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த ஆசீர்வாதத்தை நான் இழக்கிறேனோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பயம் இருக்கும், நமக்கு ஒரு கலக்கம் இருக்கும், நமக்கு ஒரு மனசுக்கு நல்லாவே இருக்காது. ஆனால் பாருங்க, ஆண்டவர் அப்படி மாற்றி நடத்தி கொண்டு போய் அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறத கொடுக்கும் பொழுது அந்த பாதை ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் என் பிள்ளைகளுக்கு நன்மையானதை தான் தருவேன் அப்படின்னு சொல்கிறார். தீமையானதை என்றைக்குமே நான் தரமாட்டேன். ஒரு வேளை சில நேரத்தில் நாம் அதையெல்லாம் மீறி ஆண்டவர் தடுக்கிறதற்கும் மீறி சில நேரத்தில் போய் என்ன பண்ணுறோம், அந்த காரியத்தை நாம் விரும்புகிற காரியத்தை அதை எடுத்துட்டு போகும் பொழுது, எடுத்து அதை நம்ம ருசி பார்க்கும் பொழுது அது நம்ம வாழ்க்கையில் சில தீமைகளை கொண்டு வருகிறது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஆதாம் ஏவாள். ஆண்டவர் அங்கே நன்மையான பல காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார், இந்த பழத்தை நீ புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதைத்தான் போய் வஞ்சிக்கப்பட்டு புசித்து கடைசியில் பாருங்கள், அதனால் பெரிய தீமை பாவம் வந்துருச்சு. உலகத்தில் மனுஷனுடைய வாழ்க்கையில் பாவம் தீமை வந்துருச்சு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதற்கு பிற்பாடு ஆண்டவர் அதையெல்லாம் சரி செய்ய ரொம்ப நேரம், ரொம்ப கடினமான காரியமாக இருந்துச்சு. அதற்கு பிற்பாடு தான் சிலுவையில் கர்த்தர் இயேசுவினுடைய ஜீவனை கர்த்தர் நமக்கு நன்மையாக கர்த்தர் கொடுத்து அந்த பாவத்தை நிவர்த்தி செய்தார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. சில நேரத்தில் நன்மையானதை விட்டுட்டு தீமையானதை நம்ம போய் புசிச்சிடுறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு நன்மையானதை தான் தருவேன். இங்கிலீஷில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எஸ் த லார்ட் வில் கிவ் வாட் இஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நன்மையானது தான் தருவார், நன்மையானது தான் வச்சுருப்பார். அது ஒரு சின்ன வேலை காரியமாக இருந்தாலும் சரி, சின்ன ஒரு பொருளை போய் வாங்க போனாலும் சரி, ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல காரியத்தை தான் வச்சுருப்பார், நன்மையானது தான் கர்த்தர் வச்சுருப்பார். அவர் சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகிய மீன் கேட்டால் பாம்பை கொடுக்குற பெற்றோர்கள் இருக்க மாட்டாங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்கு முட்டையை கேட்டால் தேலை கொடுக்குற பெற்றோர்களாய், தகப்பனாய், தாயாய் இருக்க மாட்டாங்க. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது பரமபிதாவாகிய நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் நல்ல ஈவை கொடுக்க மாட்டேன்னா, நன்மையே கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நன்மையே நடக்கும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை தான் தருவார், தீமையை தரமாட்டார். நன்மையானதை குட் தருவார். நல்ல வாட் இஸ் குட் அப்படின்னு இருக்குது. த லார்ட் வில் கிவ் வாட் இஸ் குட். இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்கும். எஸ் அப்படின்ற வார்த்தை தான் இந்த வசனத்துக்கு முதல் வார்த்தையே. எஸ், த லார்ட் வில் கிவ் வாட் இஸ் குட். நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரை நம்புங்க, நன்மை தான் தருவார். நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், நீர் எங்களுக்கு நன்மையானதை தருவீங்கப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் நன்மையானது தருவார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.